பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 3 ஏலக்காய், ஒரு இலை, சின்ன துண்டு பட்டை 2, கல்பாசி ஒரு துண்டு, பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கஸ்தூரி மெட்டி கொஞ்சம், மஞ்சத்தூள், கரம் மசாலா, பச்சை மிளகா கீராமல் முழு மிளகாவா ஒரு 3, மிளகாத்தூள், தயிர், புதினா, கொத்தமல்லி, நெய், உப்பு. பெரிய சைஸு வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 3 பெரிய சைஸு தக்காளி ஒரு 3 கட் பண்ணி வச்சுக்கிறேன். மட்டன் 1/2 கிலோ வாங்கினேன். அதை க்ளீன் பண்ணி நான் குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி இந்த கிளாஸ் எல்லாம் 2 எடுத்து வச்சுக்கிறேன். நான் வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி தான், பிரியாணி அரிசி என்கிட்ட இல்லை. சாப்பாடு செய்கிற அரிசியில் தான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூட 2 ஸ்பூனு நெய், 50 கிராம் நெய் இது, அதை அதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நெய் காயட்டும். காஞ்சிருச்சு. பட்டை வகைகளை சேர்க்க போகிறேன். அது கிண்டி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா செவந்து வர அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரட்டும். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். கீரை தேவையில்ல, அப்படியே போடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சிங்க. இதுக்கு மேலே ரொம்ப கருவை விடக்கூடாது. இந்த டைமில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வடை கிண்டி விட்டுட்டு பச்சை வடை போன உடனே இது கூட தக்காளி சேர்த்துடலாம். பச்சை வடை போயிடுச்சு. இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ண தக்காளியே இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா மசிஞ்சு வந்த பிறகு மசாலாலாம் அதோட சேர்த்துக்கலாம். இது கூட லைட்டாக தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்க பார்த்து எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டம் தக்காளி நல்லா வெந்து கரைஞ்சிச்சுங்க. இந்த டைமில் புதினா சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச புதினாவை சேர்த்துக்கணும். அது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா ஐட்டமெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வடை வதக்கி வச்சு இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 3/4 ஸ்பூனு, பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு, தயிர் 1 கப்பு, எல்லாத்தையும் அடுப்பை மீடியம் தீயிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நான் கறியை அலசும் போது உங்கள்கிட்ட காமிக்கல. அதை அலசி குக்கரில் வச்சு இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வேக வச்சேன். 2 விசில் தான் விட்டேன், அதிகமாக விடலை. இதை அள்ளி இப்போ அது கூட சேர்த்துக்கிறேன். கறியை மட்டும் அள்ளி சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவில் சேர்த்துக்கணும். அரிசிக்கு எவ்வளோ தண்ணின்னு வைக்கிறோம்ல, அந்த தண்ணியோட இந்த தண்ணியை சேர்த்துக்கணும்.
அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வைக்கலாம். போதுங்க. இந்த மசாலாவோட கறியோட மசாலா நல்லா சேர்ந்துருச்சு. இந்த டைமில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த கறியில் அந்த தண்ணி மூணு 2 கிளாஸுக்கு அரிசிக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். போதுங்க. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தக்காளி விதைங்க உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். அது கூட பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை மூடி வைக்கும். கொதி வர பார்த்து அரிசி வந்து நான் சட்டி அடுப்பில் வைக்கும் போதே அரிசியில் தண்ணி ஊற்றிட்டேன். அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது கொதி வந்த உடனே அரிசியை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கழுவி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குதுங்க. இந்த டைமில் நான் அரிசியை சேர்த்துக்க போகிறேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சேன். ஒரு கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். தண்ணி வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் இதை சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு கூட குறை இருந்தால், இப்போ உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பை பார்த்து போடுங்க. கூடிட்டால் எடுக்க முடியாது. கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மூடி போட்டு மூட போகிறேன். பாருங்க, அரை வேக்காடு வெந்திருக்குது. இந்த டைமில் இவ்வளோ தண்ணி இருக்கும்போது தம்மு போட்டால் ஒரு 20 நிமிஷம் அப்படியே தம்மு போட்டு வச்சுருந்தோம்னா ஓப்பன் பண்ணாமல் இந்த தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராகிடுங்க. நான் தம்மு கட்டி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் கஸ்தூரி மட்டும் போட்டுக்கிறேன். லெமன் ஊற்றலை. தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுனால நான் லெமன் போடலை. புளிப்பு இல்லாமல் தயிராக இருந்தால் லெமன் கொஞ்சம் 1/4 ஸ்பூனு லெமன் சாறு எடுத்து ஊற்றணும். அதில் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மட்டன் பிரியாணி. தம் கட்டிடலாம் வாங்க. என்கிட்ட வீணாக போன தோசைக்கல் ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் தம் கட்ட போகிறேன். கொஞ்சம் சூடு ஏறின உடனே அதை தூக்கி இது மேலே வச்சிடலாம். சூடு ஏறிடுச்சுங்க. இப்போ மேலே வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் சுட வச்சுக்கிறேங்க. மேலே வச்சுட்டா அப்படியே இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் மீடியம் தீயிலே இருக்கட்டும். 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. தண்ணியெலாம் வற்றிடுச்சு. அவ்வளோதான். நல்லா சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது மேலே மல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் நான் காட்டின முறையில் செய்து பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. அது கூட ஒரு முட்டை, சிக்கன் 65, வெங்காயம், இதே தலைவாயில் இருந்து எல்லாத்தையும் வச்சு உட்காந்து சாப்பிட்டா எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குமா. இன்றைக்கி ஒரு பிடிக்க வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.